ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் அண்ட் ப்ரிவென்டிவ் மெடிசன்லேருந்து வந்திருக்கும் ஒரு அசத்தலான வேலைவாய்ப்பை பார்க்க போகிறோம். இந்த ஜாப் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலையோ அவங்களாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான அஃபிஷியல் அப்ளை லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஜாப்க்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து 10th 12th டிப்ளமோ டிகிரி என்ன படிச்சா எலிஜிபிள் தான். சேலரியை பொறுத்த வரைக்கும் 26,000 ஸ்டார்ட் ஆகுது. அது போக எக்கச்சக்க அலவன்சஸும் உண்டு. இந்த ஜாப்க்கு வந்து எந்த ஒரு எக்ஸாம் ஃபீயோ கிடையாது. டேரெக்டாக இன்டர்வியூ வச்சு மட்டும்தான் ஆட்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இதுக்கு வந்து மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே எலிஜிபிள் தான். சரி வாங்க, இவங்க வந்து என்னென்ன போஸ்ட்டுக்கெலாம் ஆட்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, அதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, அதுக்கான சேலரி டீட்டெயில்ஸ் என்ன, எல்லாத்தையும் நம்ம தெளிவாக இந்த வீடியோக்கு பார்க்கலாம். இது வரைக்கும் யாரெல்லாம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ வந்து உடனே அவங்க வந்து சேரும். சரி வாங்க, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஜாப்க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து எங்கேருந்து வந்திருக்குன்னா திருவள்ளூர் மாவட்டத்திலேருந்து வந்திருக்கு. இவங்க வந்து 2 விதமான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து லேப் டெக்னீஷியன் கிரேட் 3க்கு வந்து இவங்க வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் டேட் என்னிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா February மாதம் 8ஆம் தேதியிலேருந்து February மாதம் 19ஆம் தேதி வரைக்கும் இந்த ஜாப்க்கு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். செகண்ட் நோட்டிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் இதில் வந்து வேரியஸ் போஸ்ட்டுக்கு வந்து இவங்க வந்து ஆட்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அது எங்கே இருந்துன்னா டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டிலேருந்து பண்ணுறாங்க. இதுக்கும் February மாதம் 8ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். சரி வாங்க, இதுலேருந்து ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனும் நம்ம வந்து பார்ப்போம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். லேப் டெக்னீஷியனாலும் சரி, அந்த வேரியஸ் போஸ்ட்னாலும் சரி, எந்ததுக்குனாலும் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா ஸ்டார்டிங்கில் வந்து நீங்கள் வந்து என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படிங்கிற இடத்துல மட்டும் உங்களோட போஸ்ட்டு மட்டும் தான் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல டிஃபர் ஆகும். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கிறத எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களோட பெயர், தந்தை பெயர், டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஏஜ் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களோட கரண்ட் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபோன் நம்பர் கேட்டிருக்காங்க. ஒருவேளை உங்கள்கிட்ட வந்து இமெயில் ஐடி இருந்துச்சுன்னா இமெயில் ஐடி கொடுத்துருங்க. இதெல்லாம் கொடுத்துட்டு கீழே சைன் பண்ணிவிட்டு இவங்க கொடுத்துருக்க அட்ரஸ்க்கு, அதாவது நிர்வாக செயலாளர் அல்லது துணை இயக்குனர் சுகாதார பணிகள், மாவட்ட நலவாழ்வு சங்கம், துணை இயக்குனர் சுகாதார பணிகள் அலுவலகம், 54/5 திருவள்ளூர் மாவட்டம், இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து February மாதம் 19ஆம் தேதிக்குள்ள அவங்க கைக்கு போய் நீங்கள் வந்து சேர்கிற மாதிரி போஸ்ட்டில் அனுப்பிக்கணும். அதாவது ரிஜிஸ்டர் போஸ்ட்லேயும் இல்லை ஸ்பீட் போஸ்ட்லேயும் நீங்கள் அனுப்பி வைக்கிற மாதிரி இருக்கும். சரி வாங்க, இவங்க என்னென்ன போஸ்ட்டுலாம் இவங்க வந்து ஆட்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க பார்ப்போம். ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து மொத்தம் வந்து 5 விதமான போஸ்ட்டுக்கு வந்து ஆட்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து ரெஃப்ரிஜரேஷன் மெக்கானிக், அதுக்கப்புறம் வந்து அசிஸ்டன்ட் கம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், மல்டி பர்பஸ் ஒர்க்கர், டிஸ்பென்சர், இந்த 5 போஸ்ட்டுக்கு ஆட்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ரெஃப்ரிஜரேஷன் மெக்கானிக்கை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்குது. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வரைக்கும் 45 வரைக்கும் நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான சேலரி வந்து 20,000 ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கு வந்து என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்குன்னா, நீங்கள் வந்து ஐடிஐயில் வந்து ரெஃப்ரிஜரேஷன் மெக்கானிக் வந்தும், அதுக்கப்புறம் ஏர் கண்டிஷனிங்கில் வந்து நீங்கள் வந்து 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து டேட்டா என்ட்ரி ஜாப்பை பொறுத்த வரைக்கும் இதுக்கு வந்து மொத்தம் 2 வேகன்சி இருக்குது. இதுக்கான மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 35 வயசு வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான சேலரி வந்து 15,000 ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கு வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு டிகிரி வந்து முடிச்சுக்கணும், அதுவும் கம்ப்யூட்டர் நாலேஜோட. அதுக்கப்புறம் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்குது. இதுக்கு வந்து 40 வயசு வரைக்கும் இருக்கவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான சேலரி வந்து 10,000 கொடுக்காங்க. இதுக்கு வந்து நீங்கள் மினிமம் வந்து 10th பாஸ் பண்ணி தான் ஜாப் வந்து எலிஜிபிள் தான். அதுக்கப்புறம் வந்து மல்டி பர்பஸ் ஒர்க்கரை பொறுத்த வரைக்கும் 13 வேகன்சி வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இதுக்கான வயது பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் 40 வயசு வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான சேலரி வந்து ஒரு நாளைக்கு வந்து 300 ரூபா அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க. இதுக்கு வந்து நீங்கள் 8th பாஸ் பண்ணி தான் எலிஜிபிள் தான். அதுக்கப்புறம் வந்து டிஸ்பென்சர், இதுக்கு வந்து ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்குது. இதுக்கு வந்து 35 வயசு வரைக்கும் இருக்கவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு நாளைக்கு 750 ரூபா அப்படிங்கிற கணக்கில் வந்து இவங்க வந்து பே பண்ணுறாங்க. இதுக்கு வந்து நீங்கள் வந்து டிஃபார்ம் படிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு வந்து லேப் டெக்னீஷியனுக்கான நோட்டிஃபிகேஷன். இதில் வந்து என்ன போஸ்ட்டுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னா லேப் டெக்னீஷியன் கிரேட் 3 அப்படிங்கிற போஸ்ட்டுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. மொத்த வேகன்சிஸை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்குது. இதுக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் 13,000 ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கு நீங்கள் என்ன படிச்சிங்கன்னா டிஎம்எல்டி வந்து படிச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கும் சேம் அதே அப்ளிகேஷன் ஃபார்ம் தான். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மையும் 2 நோட்டிஃபிகேஷனும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கு வந்து சில நிபந்தனைகள் கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபை பொறுத்த வரைக்கும் முற்றிலும் தற்காலிகமானது தான், எந்த ஒரு காலத்திலும் பணி நிரந்தரம் செய்யப்பட மாட்டாது அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்லியிருக்காங்க. இதிலேயே நீங்கள் வந்து செல்ஃப் டிக்ளரேஷன் வந்து நீங்கள் எழுதி கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இந்த ஜாப் பற்றி ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அப்படியே இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.